மதுரையில் நடைபெறும் தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தின் 100ஆம் ஆண்டு நிறைவு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விழா பேருரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அழைச்சா எந்த நிகழ்ச்சி அழைச்சாலும் அதை தட்டாம கட்டாயமா கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நான் பெறுவதுண்டு. ஏன்னா விக்ரமராஜ் அவர்கள் ஒரு சங்கத்தினுடைய தலைவர் மட்டுமல்ல, வணிகர்களின் நலனுக்காக செயல்படுகிற ஒரு தோழர் மட்டுமல்ல, இந்த பொறுப்புகளை எல்லாம் கடந்து நம்ம திராவிட மாடல் அரசோட நல்லெண்ண தூதுவராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஏற்கனவே தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தினுடைய பவள விழாவில் இங்கே உரையாற்றிய நம்முடைய ஜெகதீசன் அவர்கள் குறிப்பிட்டதை போல இதே மதுரையில் அன்றைய முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் கலந்துகிட்டார். அவரே சொன்னார், தலைவர் கலைஞர் அவர்கள் பிறந்த ஆண்டும் இந்த அமைப்பும் உருவான ஆண்டும் ஒரே ஆண்டுதான் என்று. ஆக அவருடைய நூற்றாண்டில் தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்க நூற்றாண்டு நிறைவு விழாக்கானது. அதுக்காக நான் முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் வணிகர்களுக்கு ஆதரவா உங்கள் நலனுக்கு செய்து வரக்கூடிய பணிகள் எல்லாம் உங்களுக்கு நன்றா தெரியும். அதேபோல் நம்முடைய அரசினுடைய முயற்சிக்கெல்லாம் நீங்கள் துணையாக இருக்கிற அமைப்பா நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் ஆற்றி வரக்கூடிய பணிகள் எல்லாம் பாராட்டுக்குரியது. 5500 உறுப்பினர்கள், 250 இணைப்பு சங்கங்கள்னு இந்தியாவில் பெரிய வணிக அமைப்பா இருக்கிற நீங்க வணிக நலனுக்காகவும் சமுதாய நலனுக்காகவும் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறீங்க. சமச்சீரான எல்லாருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையிலான நம்ம அரசோட பயணத்தில் வணிக பெருமக்களான உங்களோட ஆதரவு மிக மிக முக்கியம். எங்கள் முயற்சிகளுக்கு எப்போவும் நீங்கள் துணையாக இருப்பீங்க என்ற நம்பிக்கை எனக்கு நிரம்ப இருக்கு. அதே போல் உங்களுடைய வளர்ச்சிக்கும் நம்ம அரசு எப்பவும் துணையாக இருக்கும்னு நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீண்ட நேரம் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. காரணம், நான் உடனடியாக விமானத்தை பிடித்து சென்னைக்கு செல்ல வேண்டிய அவசியத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை கூட நம்முடைய விக்ரமராஜ் அவர்கள் அழைக்கிற போது நீங்கள் உள்ளெல்லாம் வர வேண்டாம், இப்படி வந்து தலையை காட்டிட்டு போனால் போதும் அப்படின்னு சொல்லி தான் அழைச்சாங்க. அவர் எப்போ அப்படி தான் பண்ணுவார். அதே போல தான் இப்போவும் பண்ணியிருக்கிறாரு. வந்த உடனே நேராக உள்ளே அழைச்சிட்டு வந்துட்டாரு, மேடையில் உட்கார வச்சுட்டாரு, மைக்கில் பேச வச்சுட்டாரு. அதனால் அதிக நல்லா பேச வாய்ப்பு இல்லை, நேரம் இல்லை. இருந்தாலும் இன்றைக்கு உங்கள் நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருப்பது உள்ளபடி நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஏதாவது கோரிக்கை இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு. இப்போ உங்களுக்கு எனக்கு இருக்கு. ஏன்னா எல்லா கோரிக்கையும் நம்முடைய விக்ரமராஜ் அவர்களும் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் அடிக்கடி என்னை சந்திச்சு எப்படி பேசணுமோ, எப்படி வியாபாரிகள் அந்த வியாபாரத்தை அதிகப்படுத்துறதுக்கு பேசி பேசி அதை சாமர்த்தியமாக அந்த வியாபாரம் செய்வாங்களோ, அதே மாதிரி அரசிடமும் சாமர்த்தியமாக வந்து உட்கார்ந்து அதை பேசி பேசி அதை செய்து கொடுக்கிற ஆற்றல் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகம் அத்தனை பேருக்கு இருக்குது. அதில் குறிப்பாக விக்ரமராஜ் அவர்கள் எப்போ கோட்டைக்கு வந்தாலும் சரி ஏதாவது காரியம் செஞ்சு முடிச்சுட்டு தான் போவார். அப்படிப்பட்ட ஆற்றலுக்குரியவர். ஆகவே அவர் முன்னின்று இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு என்னை வர வேண்டும் என்று அழைத்து அவரை வரவைத்திருக்கிறார். ஆக அதற்காக நான் மீண்டும் ஒரு முறை இந்த நேரத்தில் நன்றி சொல்லி, இங்கே வைத்திருக்கக்கூடிய கோரிக்கையை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக உறுதியாக அதுவும் பரிசீலிக்கப்பட்டு உறுதியாக அதற்குரிய நடவடிக்கை நாங்கள் சொன்னதை தான் செய்வோம், செய்வது தான் சொல்வோம். அதுவும் உங்களுக்கு தெரியும். ஆக அந்த உணவோடு அந்த நம்பிக்கையை நான் நேரத்தில் தெரிவிச்சுக்கிட்டு இந்த அளவோடு என் உரையை நிறைவு செய்து கொடுக்கிறேன். உங்கள் அத்தனை பேருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.